வணக்கம் மக்களே, இது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரம் நிகழ்ச்சி. இன்றைய விவாதத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கருப்பொருள், திமுக அமைப்பில் ஸ்டாலின் தலைமையில் அதிரடி மாற்றம், 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், ஒருவர் 2 முறைக்கு மேல் பதவி வகிக்க கூடாது என தீர்மானம், வயதானவர்கள் வழிவிடவும் சென்சிக்கு வாய்ப்பு தரவும் முடிவு, அடுத்த தலைமுறை வாக்காளர்களை நோக்கி செல்கிறதா திமுக என்பது குறித்து தான் இன்றைக்கு விரிவாக நமது விவாத நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து விவாதிக்க நம்மோடு இணையம் வாயிலாகவும் நேரடியாகவும் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதலாவதாக இணையம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய திமுக ஆதரவாளரும் மூத்த வழக்கறிஞருமான GS மோகன் அவர்கள். அடுத்ததாக வணக்கம். அடுத்ததாக இணையம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ஒரு பத்திரிகையாளரா உங்ககிட்ட இருந்து என்னுடைய முதல் கேள்வி, இன்றைக்கு ஒரு பவழ விழா கண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சி, தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கட்சி, இன்றைக்கு அரசியல் உட்கட்டமைப்பு, கட்சி உட்கட்டமைப்பை மேற்கொண்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டிஎம்கே தன்னுடைய டேமேஜை கண்ட்ரோல் செய்ய பாக்குதா, இல்ல புதிய தலைமுறைக்கு ஏற்றது போல தன்னை மறுசீரமைப்பு செய்து கொள்ள முயல்கிறதா? முதலிலே இன்றைக்கு மெட்ராஸ் டே, சென்னை நாள், சென்னைக்கு 387வது பிறந்த நாள் இன்றைக்கு. ஸோ சென்னை வாசிகள் அனைவருக்கும் இந்த மெட்ராஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நீங்க சொல்லக்கூடியது, திமுக இது இவ்வளவு நாளா ஏன் செய்யலன்னு ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் பின்னடைவுக்கு பின் இது அவசர ஒரு தீர்வு தான் நான் பாக்குறேன். வெற்றி பெற்ற போது ஆட்சியில் இருந்தாங்க, அப்பயே ஏன் பண்ணல இவங்க? இன்னொன்னு, திரு கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் இருந்தப்ப 3 தேர்தல் சந்தித்தார், எல்லா தேர்தலையும் தோல்விதான். அப்பெல்லாம் ஏன் இந்த மறுசீரமைப்பு கொண்டு வரல? இதெல்லாம் யோசிக்க வைக்குது. பார்த்தோம்னா இதெல்லாம் இந்த திமுக ஒரு தோல்வி இது பண்ணணும், என்னவோ பண்ணணும், எத்தனா பித்தன் தெளின்ற மாதிரி கூட்டணி கட்சி எல்லாம் போயிட்டாங்க, இப்ப தனித்து விடப்பட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம எதனா ஒண்ணு பண்ணணுமே, அவங்களுடைய அந்த நான் இருக்கேன்றதை காட்டிக்கணும், தொண்டர்களுக்கு எதனா ஒண்ணு செய்யணும்ன்றதுனால இது போல ஒரு சீரமைப்பை செய்திருக்கிறார்கள். ஒரு கேள்வி, இந்த சீரமைப்பெல்லாம் மாநில நிர்வாகிகளுக்கு கிடையாதா? 70 வயசு சொல்லிருக்கிறாங்க, ஆனா மாநில நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அதாவது தலைமை நிலை செயலாளர், மாநில பொதுச் செயலாளர், மாநில துணை பொதுச் செயலாளர், வரிசையா இருக்கு. அவங்களுடைய பொதுச் செயலாளருக்கு இன்னைக்கு 80 வயதை தாண்டி விட்டது. அவர் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அவரும் ஒரு தேர்தலையும் எனக்கு வயது ஆகிவிட்டது, இதுதான் கடைசி தேர்தல், இதுதான் கடைசி தேர்தல் பார்த்து அவரும் இது பண்ணிருக்கிறார். மாண்புமிகு அவங்களுடைய தலைவர் இருக்கிறார், முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கே 70 வயதை கடந்து, அவரு என்ன இது பண்ண போறாரு? அவர் ஒதுங்கிக்க போறாரா? அப்படின்றதெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்குது. இன்னொன்னு, இத உற்று கவனிக்கிறது என்னன்னா, இதெல்லாம் பார்க்க போனா நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு கண் துடைப்பாகத்தான் பாக்குறேன். ஏன்னா இது குடும்ப அரசியல் வர்சஸ் இளைஞர்கள், அதாவது வர்சஸ் வயது வரம்பு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம் குடும்ப அரசியல்ன்றதுக்கு. இப்ப ஸ்டாலின் இருக்கிறார், அவருடைய மகன் உதயநிதி, அடுத்து இன்பநிதியும் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய குடும்பத்திலிருந்து கனிமொழி அம்மையார் இருக்கிறாங்க, தயாநிதி மாறன் இருக்கிறாங்க, இதெல்லாம் குடும்பத்துல இருக்காங்க. அதை விட்டாச்சு அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா துரைமுருகன், கதிர் ஆனந்த், அதுக்கப்புறம் பொன்முடி, தெய்வசிகாமணி, நேரு, அருண் நேரு, அன்பில் அவர் இருக்கிறார், அவங்க அப்பா காலத்துல அன்பில் தர்மலிங்கம், அன்பில் பொய்யாமொழி, இப்ப அன்பில் மகேஷ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க தங்கம் தென்னரசு, அவர் தங்கபாண்டியன் முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியன், அவருடைய மகன் தான் தங்கம் தென்னரசு, அவருடைய சகோதரி தான் தமிழச்சி தங்கபாண்டியன். இவங்க எல்லாம் இது பாக்குறதுனா குடும்ப அரசியல் வர்சஸ் இந்த வயது வரம்புன்னு சொல்லிருக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா திமுக பாத்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா ஒரு இதுதான். அவங்க கட்சிக்குள்ளாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, அவர்கள் தொண்டர்கள் பொதுக்குழுல
கூட்டும் பொழுது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாக அதை நாம் கருத வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய பார்வையிலிருந்து நம்ம இந்த மாதிரி நெப்போட்டிசம் கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றீங்க. எந்த கட்சிகள்ல தான் இந்த நெப்போட்டிசம் ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறீங்க? இப்போ புதிதாக ஆட்சி அமைத்திருக்கின்ற டிவிகேவை விட்டுருங்க, அது இல்லாம சொல்றேன் நான். டிவிகே இன்றைக்கு ஆட்சி அமைத்ததுக்கு பிறகாக சட்டமன்றம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான கேலி கூத்துகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதை நீங்க ஒரு பத்திரிகையாளராக நிச்சயம் மறுக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அரசியல் பழகுவதற்கும் அரசியலிலே இருக்கக்கூடியவங்க அடுத்தடுத்த தலைமுறைகள் வருவதில் என்ன தவறு இருக்கிறதுன்னு மக்கள் தரப்புல இருந்து ஒரு கேள்வி. திமுக தொண்டர்கள் எடுத்துங்க, அவங்க நிலைமையை எடுத்து பாருங்க. இவங்களுடைய இந்த முன்னாள் அந்த அமைச்சர் சொன்ன லிஸ்ட் எல்லாம் வாரிசு அவங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா மற்ற தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், ஒரு உதாரணம் சொல்றேன், ஓடி வருகிறார் உதயசூரியன் அப்படின்னு பாடினாரு நாகூர் அனிப்பா. அவருடைய வாரிசுகளுக்கு இவங்க எதனா பதவியோ ஏதோ கொடுத்திருந்தாங்களா? நாகூர் அனிப்பா அவருடைய வாரிசுகளுக்கு. இதுதான் திமுக. அடுத்தது இந்த இவங்கள ஒரு ஞாபகம் தான் வருது. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு இது சொல்லுவாங்க, பச்சைக்கிளி இருக்குல்ல, பச்சைக்கிளி. அந்த பச்சைக்கிளி மழையில என்னதான் நனைஞ்சாலும் அந்த பச்சை கலர் மாறிடுமா? மாறாது. அதே போலதான் இதுவும். என்னதான் இவங்க இது பண்ணியிருந்தாலும் இவங்களுடைய இது மாறவே மாறாது. இந்த பராசக்தி படத்துல ஒரு பாடல்கள் கலைஞர் தான் கதை வசனம் எழுது. நீங்க சட்டமன்றத்துக்கு அடுத்தபடியா நிறைய பாடல்கள் பாடுறீங்க. இந்த பாடல்கள் சொல்லி காட்டுறீங்க. பராசக்தி பாடல்ல இருக்கக்கூடிய பாடல்கள், தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை யாவும் காசின் முன் செல்லாதடி. ஆனா எங்க இருந்தாலும் வந்து காசு தான் முக்கியம். மாவட்ட செயலாளர் பதவி வாங்கதான் கடைக்கோடி தொண்டர்கள். இன்றைக்கு அண்ணா அறிவாலயம் கட்டினதே தொண்டர்களுடைய ஒவ்வொரு பைசாவை வாங்கிதாங்க அண்ணா அறிவாலயமே கட்டிருக்குது. அதனால தொண்டர்கள் என்னன்னாக்கா, சாவு தொண்டனுக்கு சரித்திரம் தலைவனுக்கு, இப்படிதான் போயிட்டு. தொண்டர்கள் என்றைக்குமே போஸ்டர் ஓட்டுவான், இது பண்ணுவான். அவன் எவ்வளவு பேர் உயிரை கொடுத்திருக்காங்க. இதே தொடர்ந்து பேசுவோம் இது குறித்து. திரு இணைமயிலாக இணைந்திருக்கக்கூடிய திரு மோகன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், இன்றைக்கு தொடர்ச்சியாக தலைமுறையாக ஒரு மன்னர் ஆட்சி போல நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மறுசீரமைப்பு என்பதெல்லாம் ஒரு கண் துடைப்பு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து? அதாவது இன்றைய தினம் வந்து ஒரு தோல்வியை தழுவிருக்கின்ற ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அந்த தோல்விக்கு என்ன காரணம் என்ற அடிப்படையில் தான் சில தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கின்றாங்க. அறிவாலயத்திலே பல தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கின்றார். அதாவது புதியவர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுப்பது. தொடர்ந்து இப்போ 10 முறையை நான் வந்து எம்எல்ஏ அதுக்கு பெருமை இல்லை, ஒரு முறை 2 முறை இருந்தாலே போதும். அது போலத்தான் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறது. அது மக்கள் வரவேற்பார்கள். ஏன்னா ஒருத்தனே 10 பாட்டி இருந்தா அவங்களுக்கு பின்னாடி 10 வேட்பாளர்கள் வந்து அந்த பதவியை இழக்கிறாங்க, வர முடியாம தவிக்கிறாங்க. அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. ஒரு மாற்றங்கள் உருவாக்குவது இயற்கை. ஒரு மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது. ஒரு புதிய கட்சி, 2 கட்சிகளுக்கு, திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே மாறி மாறி இயங்கி வந்தது. ஆனால் ஒரு மாற்றத்திற்காக மக்கள் விரும்பியதன் அடிப்படையில் தான் மைனாரிட்டியாக இருந்தாலும் அந்த கட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப எதற்கு ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், நம்ம வந்து நம்முடைய நிகழ்ச்சியெல்லாம் நம்ம வந்து கலையணும். தொடர்ந்து ஒருத்தரே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது, ஒரு குடும்பமே ஆட்சி வைக்கிறது மக்கள் விரும்புகின்றார்களா என்றால் விரும்பவில்லை. அதை மாற்றம் கொண்டு வர வேண்டும். அதுதான் அடிப்படை. இந்த தீர்மானங்களிலே பழையவர்களுக்கு வந்து இடம் விட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், புதியவர்கள் வரட்டும். ஏனென்றால் பழைய முகங்களே வருகின்ற பொழுது ஆட்சி அமைப்பதற்கு மிக கடுமையாக இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் விரும்பவில்லை. ஒரு தொகுதியிலே ஒருவர் ஒரு முறை இருக்கிறார், 2வது முறை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவரே தொடர்ந்து வர வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருக்கு பின்னாலே பல தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் வாய்ப்பு தர வேண்டும். இந்த தேர்தலிலே 26 கட்சிகளுக்கு கூட்டணி அமைத்தார்கள். அந்த 26 கட்சிகள் வந்து அவர்களுடைய வாய்ப்புகள் வந்து கிடைக்க பெற்றாலும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த இடத்திலே கழக தோழர்கள் வாய்ப்பை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆடி குடத்தடையும் ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் பாம்பும் எல்லனவே ஓடும் என்று சொன்னான் சேலையிலே கவிஞன். அதாவது நீங்க வந்து எல்லை போன்று பணியாற்றணும். பாம்பை போன்ற பணியாற்றினால் தொடர்ந்து இயங்க முடியாது. தோல்வியும் வெற்றியும் அமைவது இயல்பு, இன்று நேற்று அல்ல.
74 ஆண்டு காலமாக இந்த கட்சி தொடர்ந்து தோல்வியிலும் வெற்றிகளும் இயங்கிதான் வருகின்றது. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பார்த்தீர்கள் என்றால் திராவிட கட்சியுடைய வளர்ச்சிகள் தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியாக அமைந்தது, இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு புதிய மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றார்கள். அதற்கு ஏற்ப திராவிட கட்சிகளும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டால்தான் நீங்கள் புதிய பாதை நோக்கி பயணிக்க முடியும். அப்படி மக்கள் விரும்புகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சில தீர்மானங்களிலே பல தீர்மானங்களே வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது, சிலது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இல்லை. ஒருவர் ஒரு தொகுதியில் ஏற்றுக்கொள்வதாக இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது 70 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஆட்சியில இருக்க வேண்டுமா, அவர்கள் தேர்தலை சந்திக்க முடியுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் கட்சியில பணியாற்றுங்கள். நீங்கள் ஆட்சியில வருகின்றவர்கள் இளைஞர்களாக இருக்க வேண்டும், 70 வயசு குறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம வேகமாக பணியாற்ற முடியும். மக்கள் பணிகளை, மக்களுடைய நலத்திட்டங்களை அவர்கள் செயல்படுத்த முடியும். இதுதான் அடிப்படை. அப்படி இருக்கின்ற பொழுது 76 வயசு 80 வயசு எல்லாம் அவங்க எப்படி செயல்பட முடியும் இல்லையா? நீங்க நல்லா பாருங்க. அப்போ அதற்கேற்ப இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அந்த மாற்றங்கள் வரவேற்கத்தக்கது. சில மாற்றங்கள் அப்படியே இருக்கிறது, அதையும் களைய வேண்டும். கட்சி வளர வேண்டும் என்றால், மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றால் பல மாற்றங்களை உருவாக்க வேண்டும். மக்கள் மாற்றத்தை தான் விரும்புகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் மூன்றாவது கட்சி உருவாகி இருக்கிறது. அவர்கள் நல்லா செய்யறாங்களா இல்ல இப்பவே நீங்க கமெண்ட் அடிங்கன்னா அது முறையற்றது. அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு வருஷம் வாய்ப்பு கொடுக்கணும். எப்படி ஆட்சி செய்யலாம் என்று பார்க்க வேண்டும். இப்பொழுதே நீங்க கமெண்ட் அடிச்சீங்கன்னா மக்கள் முகம் சுளிப்பார்கள். இப்பொழுதுதான் 100 ஆண்டு காலம் 100 நாட்கள் ஓடி இருக்கிறது. இன்னும் அவர்களுக்கு ஒரு ஆண்டு காலம் மினிமம். அப்பொழுதுதான் அந்த ஆட்சியாளர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும். எதிர்கட்சிகள் என்றால் நீங்கள் குற்றம் சாட்டுவது மட்டுமல்ல, இந்த மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சட்டசபையில சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதை விட்டு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும், இதை நீங்கள் செய்யவில்லை, எங்களுடைய திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றி இருக்கின்றீர்களா, எங்களுடைய திட்டங்களை நீங்கள் மறுபரிசீலனை செய்திருக்கின்றீர்களா, அல்லது ஸ்டிக்கர் ஒட்டி நீங்கள் செய்கிற ஸ்டிக்கர் ஒட்டுவதிலே தவறு இல்லை. அப்படி சொன்னவர்கள் அவளுக்கு அரசியல் தெரியவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் அந்த வளர்ச்சி பாதை நோக்கி பயணிக்கலாம். அது நம்முடைய பயணமாக இருக்கலாம். தொடர்ந்து பயணிக்க வேண்டுமானால் அவர்களுடைய கட்சி வைத்துதான் குறிக்கப்படும். அப்படிதான் குறிக்கிறாங்க. அது தவறு இல்லை. ஒட்டுமொத்தமாக பெயர்களே அல்லாது முதலமைச்சர் என்று பொதுப்படையான ஒரு பெயரைத்தான் பழைய, அதாவது கடந்த காலகட்டத்துல டிஎம்கே ஆட்சியில முதலமைச்சரின் திட்டம் அப்படின்னு தான் வைத்திருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கு அவர்தான் முதலமைச்சராக இருக்கிறார் என்கிற பொழுது எதற்காக இந்த மாற்றம் என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறதே தவிர, மாற்றமே மொத்தமே வேண்டாம், ஸ்டிக்கர் ஓட்டுற தப்பு அப்படிங்கிற விஷயத்த டிஎம்கே முன்னெடுக்கலாம் அந்த இடத்துல. அது போல இன்றைக்கு தொடர்ந்து சட்டசபையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெறுவதாக தெரிவதில்லை நம் கண்களுக்கு. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் தனிநபர் விமர்சிக்கக்கூடிய ஒரு போக்குதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? எப்படி பாக்குறீங்க? சட்டமன்றத்திலே என்ன நடக்கிறது, என்ன விவாதம் நடைபெறுகிறது, என்ன பேசுகின்றார்கள் என்றதெல்லாம் இப்பொழுது எளிதாக நாம் பார்க்க முடிகின்ற கருத்தை வைக்கின்றார்கள், பார்க்க முடிகிறது. அது வரவேற்கத்தக்கது. அப்படி செய்தால்தான், அப்படி பண்ணாதான். என்ன அசம்பிளியில என்ன பேசுறீங்க, யாருக்காக போனீங்க அசம்பிளி? அது மக்களுக்கு போய் ரீச் ஆக வேண்டாமா, மக்கள் பார்க்க வேண்டாமா? அந்த நிலைப்பாடை இப்போ ஏற்றிருக்கின்றார்கள். அது வரவேற்கத்தக்கது. எதுவுமே புறத்தளில விட முடியாது. ஒரு நிகழ்ச்சியை அல்லது ஒரு நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது அல்லது அந்த வளர்ச்சியை பாதை பயணிக்கின்ற பொழுது பாராட்ட வேண்டும். அதை போய் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. நான் எதிர்கட்சி, நான் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணா மக்கள் முகம் சுளிப்பார்கள். நீங்கள் அந்த ஆளுங்கட்சியும் கிரிட்டிசைஸ் நிறைய செய்யறாங்களே, சட்டத்துறை அமைச்சர்ல இருந்து நீதித்துறை அமைச்சர்ல இருந்து எல்லாருமே. இல்ல, அடிப்படை காரணம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்கள். 2 ஆண்டு காலம் தான் ஆட்சியிலே அவர்கள் பொறுப்புக்கு வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லா திராவிட கட்சிகளும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான்.
சரி, தொடர்ந்து பேசுவோம் இது குறித்து. அடுத்ததாக இணையம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போலவே அண்ணன் அருள் கவரியல் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். வணக்கம். சகோதரி, திராவிட முன்னேற்ற கழகம் 1949 செப்டம்பர் 17 அண்ணா தொடங்கும் பொழுது தம்பிகள் என்று எல்லோரையும் அரவணைத்து ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று பெரியார்கிட்ட இருந்து முரண்பட்டு வந்தார். ஆனா அந்த இயக்கம் 1967 ஆட்சிக்கு வந்த உடனே அண்ணாவே கவலைப்பட்டார். நாம ஆட்சிக்கு வந்துட்டோம், நமக்கு பொறுப்பு அதிகமா இருக்கு, இதை எப்படி நிறைவேற்ற போறோம்னு சொல்லி கவலைப்பட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம்னு சொன்னார் அண்ணா. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்க முடியல. மறுபடியும் 1-2 இடங்கள்ல 1 ரூபாய் 1 படி அரிசி, ரூபாய்க்கு 1 படி அரிசி கொடுத்துட்டு அதோட அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியல. அண்ணாவே அதுல தோற்று போனார். அண்ணா 2 ஆண்டு காலம் தான் ஆட்சி அதிகாரத்துல, 1.5 ஆண்டு காலம் தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்த கலைஞர் ஒரு போர்க்குணம் மிக்க தலைவராக இருந்தார் என்பதுல மாற்றம் இல்லை. அவர் 1996க்கு பிறகு அதுவரை அவர் போர்க்குணம் மிக்க தலைவராக இருந்தார் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, 1989ஆம் ஆண்டு இந்திய அமைதிப்படை இலங்கையில போய் மிகப்பெரிய அளவால அட்டூழியம் நடத்திவிட்டு, ராஜீவ்காந்தி காலத்துல அட்டூழியம் நடத்திவிட்டு வரும்பொழுது கலைஞர் சொன்னார், என் தமிழ்ச்சாதி பெண்களை கற்பழித்து விட்டு என் தமிழ்ச்சாதியை கொன்று விட்டு வருகிற இந்திய ராணுவத்தை நான் வரவேற்க போக மாட்டேன்னு சொன்னார். 1989 அவர் முதலமைச்சர். 13 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் முதலமைச்சரா வந்த அந்த கலைஞர் சொன்னார். அந்த துணிச்சல் அவர்கிட்ட இருந்தது. அதுக்கு பிறகு 96ல அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார் பாருங்க. அதுக்கு பிறகுதான் மாறன் சகோதரர்கள், மாறனுடைய குடும்பத்தினுடைய ஆதிக்கம், அதாவது சன் டிவியினுடைய ஆதிக்கம், அதே போலவே அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின், சகோதரி கனிமொழி, மு.க. அழகிரி, இப்படி படிப்படியா அவர் குடும்பத்தை கலைஞர் தான் உள்ள கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு கலைஞருடைய, அதாவது 96களுக்கு முன்னால இருந்த கலைஞர் வேற, 96க்கு பிறகு வந்த கலைஞர் வேற. சரி, ஒரு அரசியல் இயக்கத்துல போட்டி பொறாமை இருக்குமான்னு கேட்டா எல்லா காலத்திலும் இருக்கும். அண்ணா கலைஞருக்கும் ஈவேக்கு சம்பத்துக்கும் போட்டி இருந்தது. ஈவேக்கு சம்பத் மிக அற்புதமான பேச்சாளர். ஈவேக்கு சம்பத்துக்கு போட்டி இருந்தது. இன்னும் சொல்ல போனா கலைஞருடைய தந்திரம் தான் ஈவேக்கு சம்பத்தை அந்த திமுக இருந்து வெளியேற்றி தனிக்கட்சி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்தோம்னு சொன்னா, இந்த வெற்றியை, இந்த தோல்வியை, திமுகவிற்கு ஏற்பட்டிருக்கிற தோல்வியை யார் மேலேயாவது மாவட்ட செயலாளர் மேல பழிய போட்டுட்டு, அல்லது அதை சீர்திருத்தம் பண்றோம், இதை சீர்திருத்தம் பண்றோம்னு சொல்லி பழிய போட்டுட்டு போறது ஒரு நியாயம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி யார் கொண்டாடுறோம்? தலைவர் தான். ஒரு எந்த இயக்கமாக இருந்தாலும் ஒரு போர் நடக்கும் பொழுது தலைவனை முன்னிறுத்தி தான் படை நடத்துகிறோம். இல்ல, இப்ப நடத்தக்கூடிய மாற்றங்கள், மறுசீரமைப்பு அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னதாகவே ஏன் செய்ய தவறிட்டாரா? கலைஞர் அளவுக்கு இவர் வேகமா செயல்படலையா அப்படிங்கிற இல்ல சகோதரி, கடந்த திமுக ஆட்சியில இன்னும் சொல்ல போனீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு திமுகவுக்கு வாக்களிங்கன்னு தானே கேட்கிறோம். அதாவது அதனால மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு திமுகவுக்கு வாக்களிக்கவங்க மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க சொன்னா, இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியவர் திமுக தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலினை தவிர மற்றவங்க மேல பழி போட்டு தப்பிக்கிறதுல நியாயம் கிடையாது. எலெக்ஷனுக்கு பிறகாக கூட என்னென்ன தவறுகள் செய்தோம், எதனால தோற்றோம் அப்படின்னு கழக உடன்பிறப்புகள் சொல்ல வேணும்னு ஒரு விஷயத்தை முன்வைத்தார் இல்லையா சகோதரி? இன்னும் கூட கேட்டீங்கன்னா, முதல்ல அவங்க குடும்பத்தில் இருக்கிற அதிகார மையங்களை, அவருடைய மகன், மருமகன், சகோதரி, அதுக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கிற உற்றார் உறவினர், இவங்களுடைய அந்த குடும்ப உறுப்பினருடைய தலையீடுகள் கடந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா சகோதரி, அதிகாரிகள், இன்னும் சொல்ல போனீங்கன்னா மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய உதவியாளர் தினேஷ் ஒருத்தர், அவர் வெறும் போட்டோகிராபர் தான். ஆனா அவர்கிட்ட IAS ஆபீசர், IPS ஆபீசர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட பணிவா கைகட்டி நிக்க வேண்டிய ஒரு அளவுக்கு அவலம் இருந்தது. முதலமைச்சராக இருந்த, இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆட்சிக்கு தலைமை பொறுப்பேற்று இருக்கிற ஆட்சி தலைவராக இருந்த முதலமைச்சர் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர் தாம் பொறுப்பேற்று இருக்கணும்.
இதுதான் முறை. அதை விட்டுட்டு கட்சியில சீரமைக்கிறதுங்கிறது அந்த கட்சியினுடைய விருப்பம், அந்த கட்சியை வந்து எடுக்கிற நடவடிக்கை. அதுல நம்ம வந்து ஒரு பெருசா நினைக்கிறதுக்கு இல்ல. இப்ப 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அவங்க மாத்த போறதா சொல்றாங்க. அதெல்லாம் அவங்க கட்சியினுடைய நிர்வாக முறைகள்ல கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், அது அவங்களுடைய உரிமை. அதுக்குள்ள தலைமுறைக்கு ஏற்றவாது டிரான்சிஷன் ஆகிறதா டிஎம்கே அப்படி இல்ல. சகோதரி, நான் என்ன கேட்டீங்கன்னா, ஜென்சி அதாவது இளைஞர்களை நோக்கி திமுக இல்ல. ஏன்னா இளைஞர்கள் திமுகவுல இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் திமுகல பயணம் பண்ற காலத்துல ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று திமுகவை பிரச்சாரம் செய்திருக்கிறோம். இளைஞரணி கூட்டம் போடுவோம் தனித்தனியா. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய அன்னைக்கு வந்து எப்படின்னு கேட்டா 1977 திமுக தோற்று மரியாதைக்குரிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலமைச்சரா வந்தப்போ பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்துல ரொம்ப நுணுக்கமான கேள்விகளை மரியாதைக்குரிய துரைமுருகன், மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் கா சுப்பு, ரகுமான் கான், இவங்கெல்லாம் இடி மின்னல் மழைன்னு சொல்லி அந்த 3 பேர் சட்டமன்றத்துல பேசினாங்கன்னா சட்டமன்றத்துல ஒரு அதிர்வு ஏற்படும். இன்னும் சொல்ல போனா இடி மின்னல் மழைன்னு அவங்க தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் நடத்துறாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. இன்னைக்கு சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா, இன்றைய எதிர்கட்சி தலைவர் திமுகவினுடைய அடுத்த முகமாக அறியப்படுகிற திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சரை பார்த்து தேவையில்லாம சங்கிங்காரு. உடனே வந்து தேவையில்லாம சங்கின்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம அவரு நீங்க 3 மணி நேரம் பாத்ரூம்ல ஒளிஞ்சு கிடந்தீங்கன்னு சொல்றாரு. பதில் சொல்ல முடியல பாருங்க. அதாவது கேள்விகளை தொடுக்கிற ஆற்றல் திமுகவிடம் போர்க்குணம் இல்லை. ஏன்னு கேட்டா மரியாதைக்குரிய ஏவா வேலு இருக்காரு. எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு தைரியம் இருக்கா, திராணி இருக்கா, என்கிட்ட என்னோட டேபிள்ல தான் பேப்பர்ஸ் இருக்கு, நான் எடுத்து காட்டுவேன், இது போன்ற ஒரு அரசியல் நாகரிகமற்ற, அதாவது இதுல ஒரு மீனிங்கே இல்ல, இந்த மாதிரியான பேச்சுக்கள் இடம்பெறும் பொழுது எதிர்த்தரப்புல உட்கார்ந்து இருக்கிறவங்க எவ்வளவு நேரம் சும்மா இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சகோதரி, நான் ஒண்ணே ஒண்ணு கேளுங்களேன். திமுகவிற்கு ஆற்றல் மிகுந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க வந்து இன்னைக்கு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏவா வேலு சொல்றாரு, இங்க இருக்கிற மேதை எல்லாம் நான் பார்த்து செய்தது. யாரு ஐயா வீட்டு பணத்துல இருந்தா பார்த்து செஞ்சாரு, வேற ஒண்ணு இல்ல. அவரே ஒரு கேள்வியை வந்து கேக்குறாங்க ஆளுங்கட்சி தரப்புல இருந்து. தென்பண்ணை ஆற்றுல 3 மாசத்துல ஒரு நீங்க கெட்டின பாலை ஆத்துல அடிச்சுட்டு போயிட்ட என்ன அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல தெரியல. அதனால கேள்வி கணைகளை தொடுக்கிற ஆற்றல் சட்டமன்றத்துல பேசுறது வேற, மக்கள் மன்றத்துல பேசுறது வேற. சட்டமன்றத்தில் நுணுக்கமாக பேசக்கூடிய சக்தியை திமுக இழந்து விட்டது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 நாட்களுக்கு முன்னால கூட நீங்க பார்த்திருப்பீங்க, தேவையில்லாம திரு ஆதவ அர்ஜுனாவை, இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை நீ லாட்டரி விக்கிறவன்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, நீங்க 900 கோடி ரூபாய் நீங்க வாங்குனீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவது ஆளுங்கட்சி தரப்புல பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் அமைச்சர்களின் பேச்சுக்கள் தான் நீக்கப்படுகிறது. அதையும் நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா இங்க ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுன்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம டாபிக் டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது டிஎம்கேக்குள்ள நடந்து கொண்டு இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சகோதரி தொட்டுட்டு அதாவது தொடங்கி விட்டுட்டீங்க. அதனால நான் சொல்றேன் சகோதரி, நான் வந்து ஆளுங்கட்சி தரப்பை விமர்சிப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. ஆளுங்கட்சியில மிகப்பெரிய பலகீனம் இருக்கு. ஏன்னு கேட்டா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பெண் உறுப்பினர், ஆளுங்கட்சி உறுப்பினர் எழுது மன்மத வணக்கம் அப்படிங்காங்க. இதெல்லாம் எவ்வளவு அநாகரிகமானது. அதை முதலமைச்சர் கண்டிக்கணும். தெரியல, கலைஞர் இருந்திருந்தால் நிச்சயமா ஒரு தமிழ் வாத்தியார் அனுப்பி பாடம் சொல்லி கொடுத்திருப்பாரு. நிச்சயமா கலைஞர் மட்டும் இல்லம்மா, ஜெயலலிதா இருந்தா அவங்களை கட்சி விட்டு நீக்கிருப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க வந்து தமிழ் வழி கல்வியில படிக்காத அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மன்மத வணக்கம் சொல்லி ஒரு பெண் உறுப்பினர் அது மனமார்ந்த வணக்கம் தான், மன்மத வணக்கமா நம்ம காதுகள்ல விழப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். சகோதரி, நான் ஒண்ணு கேளுங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, ஆளுங்கட்சியை விமர்சிப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது, நாட்கள் இருக்கிறது. நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கட்சியை தொடங்குவாரு, வெகு விரைவில் கட்சி தொடங்க போறாரு. அந்த கட்சி கேளுங்க, அந்த கட்சியின் சார்பில் நாங்கள் கடைகளை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கடைகளை நாங்கள் ஏவுவதற்கு யாரை நோக்கி ஏவ முடியும் சொன்னா,
ஆளுங்கட்சியை நோக்கி தான் அந்த கடைகளை தொடுப்போம். அதனால அதுக்கு நாங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். ஆளுங்கட்சி மேல நிறைய குறைகள் இருக்கு. அதே நேரத்தில் பொறுப்புள்ள எதிர்கட்சியாக திமுக செயல்படுகிறதா என்று சொன்னால் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க 5 ஆண்டு காலம் எங்களுடைய ஆட்சியில் இந்த துறையில் இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க செய்த தவறுகள் இன்னும் வெளிப்பட்டுருமோ, எப்படியாவது விஜிலன்ஸ் வந்து ரைடு வந்துருமோ, வழக்குகள் வந்துருமோன்னு சொல்லி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னுடைய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா, இதற்கு பொறுப்பேற்று முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் வெளிப்படையா என்ன சொல்லணும்னா, இந்த அனைத்து தோல்விகளுக்கு நானே பொறுப்பேற்கிறேன், இனி எல்லாமே நல்லா நடக்கணும், நிர்வாக சீர்திருத்தம் பண்ணுவோம் கட்சி அமைப்புல அப்படின்னு சொல்லணுமே தவிர, அதை விட்டு அவர் யார் மேலேயா நிர்வாகிகள் மேல பழி போட்டு தப்பிப்பது என்பது ஒரு நியாயமான நடவடிக்கை இல்லை. கலைஞராக பேசுவோம் அப்படியாக தெரியவில்லை. ஜெயக்கண்ணன் சார், நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுதான் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதன் நீட்சியாக தான் இன்றைக்கு உட்கட்சி மறுசீரமைப்பு என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 2 மாவட்டங்களுக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட கழகம் என்பது எதன் அடிப்படையில் இப்படி பிரிக்கிறாங்க? இது வந்து ஒரு ப்ரொடக்டிவான ஒரு சேஞ்சா இருக்குமா டிஎம்கேல? நீங்கள் சொல்லக்கூடியது, ஏற்கனவே அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முடிந்த உடனேயே தேர்தல் தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ணன் சொன்ன மாதிரி இல்லைன்னு சொல்ல, அவர் பொறுப்பேற்றுக்கிறேன். அதே நேரத்தில் எங்கு தவறுகள் நடக்கிறதோ அது தொடர்பாக அவர் நிர்வாகிகள்கிட்ட இருந்து தொடர்ச்சியாக அது முறையீடுகள் இவ்வளவு காலமா அந்த நடவடிக்கைகள் தான் எடுத்தாங்க. ஆனாலும் கூட இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் மூல காரணமாக கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தை தான் நம்ம சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டு அந்த ஆட்சி காலம் என்பது பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்மளே நிறைய நேர்காணல் விவாதங்கள்ல சொல்லியிருக்கோம், தொண்டர்களிடமிருந்து தலைவர்கள் விலகி போய்விட்டார்கள் சொல்லுவாங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையே தொண்டர்கள் சந்திக்க முடியாத சூழல், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்க முடியாத சூழல். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அமைச்சர்களுடைய பண்ணையார்த்தனம், முன்னாள் அமைச்சர்களுடைய சாதிய வன்மம், இப்படி தொடர்ச்சியாக மாவட்டம் தோறும் நடைபெற்ற தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு தலைமை அந்த மாவட்டங்களோடு ஒரு குறுநில மன்னர்களாக செயல்பட்டது போல, அதுபோல கலைஞர் காலத்தில் இருந்தது போல அந்த கண்டிக்கக்கூடிய அந்த ஆளுமை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் இல்லாமல் போனது. அரவணைத்து செல்கிறேன் என்ற அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அரவணைத்து அவர் ஸ்டாலின் அவர் எதுவுமே சொல்றது இல்லைங்கிற ஒரு கருத்து உண்டு. ஆனாலும் கூட தவறு செய்பவர்களை கூட நீங்கள் கண்டிக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய உங்களுடைய தலைமை பண்பு எங்கு போனதுங்கிற ஒரு கேள்வி. அடுத்ததாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பொறுப்பேற்ற காலத்திலேயே துணை முதல்வரான காலத்திலும் கூட நாம் இது குறித்து சொல்லி இருக்கிறோம். முன்னாள் அமைச்சர்களை, ஒரு வயது முதிர்ந்தவர்களை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள், இளையவர்களை கொண்டு வாங்க, இளைஞர்களை அதிகமாக நீங்க கட்சிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அது குறித்தெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டுகொள்ளவும் இல்லை, தலைமையின் கவனத்திற்கும் செல்லவில்லை. நம்மை போன்றவெல்லாம் கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பல்வேறு விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு அந்த ஆலோசனைகளை சொன்னாலும் கூட அது எந்த வகையிலும் அவர்கள் காதுகளில் உயர்மட்ட அளவில் அது போய் சேரவே இல்லை. அப்படித்தான் கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது கட்சி தொண்டர்களுக்கு சரியான முறையில் அவர்கள் ஒரு உரிய மரியாதை கொடுப்பதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் எப்பொழுதுமே எதிர்கட்சிக்கு பழக்கப்பட்டவனா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. எதிர்கட்சி தொண்டர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய ஆளுமை என்பது சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதற்காக ஆளுங்கட்சியானது தொண்டர் மீது எந்த பரிவான பார்வையும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி கிடையாது. ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சி தொண்டர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது இல்லை என்பதுதான் பிரச்சனை. இப்படியான சூழலில் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை மீது இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற சூழலில் இப்பொழுது இது மறுசீரமைப்புகள் தேவை என்பது ஒரு பக்கம். ஆனால் காலம் கடந்து விட்டதுன்னு நான் சொல்றேன். ஏன் வரப்போகின்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு முரண்பாட்டை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம அதுல தான் விளக்கமா சொல்ல முடியும். ஏற்கனவே சீனியாரிட்டி அடிப்படையில் இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு கட்சியில அடுத்து எனக்கு முக்கிய பதவி கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல இப்போ அந்த வயதுக்குரியதுல கிடையாது. எப்படி உங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல கொண்டு சீனியாரிட்டி வரும்போது இல்ல இப்ப தேர்வு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல இப்ப மாவட்ட அளவுல இந்த மாதிரி வயது முதிர்ந்தவர்களை மாநில அளவிலான ஏதாவது ஒரு பொறுப்புகள் கொடுக்கலாம். மாநில அளவில் இப்பொழுது கூட பெரிய அளவில் அவங்களுடைய தடுமாற்றத்தை பாருங்க. மாவட்ட பொறுப்புகளில்
2 முறை போட்டியிட்டலாம், 3வது முறை வர முடியாது, உடனடியாக திருத்த 3 முறை பதவி ஏற்றுக்கலாங்கிறாங்க. 3 முறைங்கிறது குறைஞ்சபட்சம் 15 வருஷம். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு முறை அவங்க வந்து பொறுப்பேற்றுக்கிட்டா 5 ஆண்டு காலம், எப்படி நமக்கு தேர்தல் இதுல இருக்குல்ல இல்லையா, ஆளுங்கட்சியாக வந்து 5 வருஷம் இருக்க மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பயில அப்படிதான் இருக்கு. நீங்க ஒரு முறை வந்து கிளை செயலாளரோ வட்ட செயலாளரோ மற்றபடி மாவட்ட நிர்வாகங்களை பொறுப்பு வகித்தால் 5 ஆண்டு காலம் அந்த பொறுப்பில் இருக்க முடியும். அதன் பிறகு கூட உங்க நியமனத்தை வந்து நீட்டிக்க முடியும். ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் நடக்கின்ற இயக்கமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கட்சிகளை விடவும் அதிகமான தேர்தல் உட்கட்சி தேர்தல்களை சந்தித்த இயக்கம். அதையெல்லாம் மாற்றி சொல்ல முடியாது. அந்த பெருமைக்குரிய கட்சியை இன்றைக்கு அடிப்படை தகர்ந்து போகிறது. ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சொல்லுவாங்களே, எந்த ஒரு உயிரினமும் தன்னை தகவமைத்துக் கொண்டால்தான் இந்த மண்ணில் வாழ முடியுங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தகவமைத்துக் கொண்டே வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நடைபெற்ற மாற்றங்கள் என்பது உதவாதுங்கிற. ஏன் அப்படின்னா தொடர்ச்சியா அதற்குண்டான அதாவது ஒன்றிய நகர வட்ட அளவிலான பதவிகள் என்பது தொடர்ச்சியாக அந்த நீங்க சொன்னீங்களா குறிப்பிட்ட கால அளவு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டதா? அதுதான் வாய்ப்பு வழங்கப்படவில்லைங்கிறது தான் பிரச்சனை. என்னன்னா நீண்ட காலமா உங்களுக்கு இப்ப கல்லூரி அளவில் அவர் சொன்னார்ல, கல்லூரி அளவில் இளைஞர் அணி மாணவர் அணியில இருந்து வந்திருக்கக்கூடியவங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த மாணவர் அணியில இருந்து உங்களுக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையே சொல்றேன். நம்ம சட்டக்கல்லூரி மாணவர் அணியில நான் இருக்கும் பொழுது அதற்கு அடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த நம்மள பேரல் பாடின்னு சொல்லக்கூடிய மாவட்ட நிர்வாகத்துக்கு வரணும். அப்படி வருகின்ற போது அங்கு வந்து வாரிசுகளின் அடிப்படையிலேயோ முக்கியமானவர்களையோ நம்மை போன்றவர்கள் பின்தள்ளப்படுகிறோம். இது போன்ற செய்திகளை நான் ஏன் சொல்றேன்னா, ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் உன்னுடைய தந்தையோ தாத்தாவோ முக்கியமான பொறுப்புகளில் இருந்திருக்க வேண்டும், புதிதாக வர முடியாது. அந்த இடத்தில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதியவர்களுக்கான அதிக வாய்ப்புகளை கொடுத்தது. அதன் பிறகு இப்போது தமிழக வெற்றி கழகம் அதை முழுமையாக அறுவடை செய்திருக்கிறது. சரி, இன்றைக்கு கட்சி நிர்வாகிகளுமே தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறத வந்து கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடிய தலைவர் இவ்வளவு நாள் என்ன செய்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம கிட்ட எழுதலையா? அதற்கு உண்டான என்னதான் அங்க சிக்கல் நடந்து கொண்டிருக்கு தொடர்ச்சி? அதாவது நம்ம வெளியில இருந்து பார்க்கிறோம், கட்சியில உள்ளவங்களோட நம்ம தொடர்புல இருக்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, கலைஞர் அவர்களை பொறுத்தவரை தொண்டர்களோடு நேரடியாக உரையாடுவார். அடுத்து வந்து அடிமட்ட நிர்வாகிகளை அழைத்து பேசக்கூடியவர். மாவட்டம் தோறும் கூட்டங்களுக்கு போகும்போது அந்த தொண்டர்களை அழைத்து பேசுவார், நிர்வாகிகளோடு தொடர்ந்து தொடர்பில் இருப்பார். இன்னொன்று, அவர் காலகட்டத்தில் அவரை சந்திப்பது என்பது எளிதானதாக இருந்தது. கலைஞரோடு நேரடியாக நிர்வாகிகள் தொடர்பு கொள்ள முடியும், அடிமட்ட தொண்டன் அறிவாலயத்தில் வந்து கலைஞரோடு உரையாட முடியும், அந்த தவறுகளை குறித்து பேச முடியும், மேல்மட்ட நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியும், எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்க முடியும். இதற்கெல்லாம் அதற்கு இடம் இருந்தது. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அதற்கான சூழல் அமையவில்லை. அவர் வந்து என்னன்னா உடல்நிலை குறித்தும் சில நேரங்களில் அதற்கு கவனமாக இருக்க வேண்டிய சூழல், தொண்டர் தலைவர். ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை முன்னெடுத்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக சந்திக்க முடியாத சூழலில் இதை இன்னும் கூட தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கடந்த 5 ஆண்டுகளில், ஏன்னா துணை முதல்வராகவும் இருந்தாரு, உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட நகர்வில் வரும்போது திரு உதயநிதி ஸ்டாலின் இதை முன்னெடுத்திருந்தால் இது போன்ற தோல்வியை ஓரளவுக்கு தடுத்திருக்க முடியும். மீண்டும் மீண்டும் நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இல்ல அப்படி பார்த்தாலும் கூட பத்திரிகையாளர் கோவிந்தராஜன் சொல்வது போல இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் நிச்சயமா அடுத்த கட்ட மேல்மட்ட பொறுப்புகள் கொடுக்கப்படும். ஏன்னா இப்பதான் ரீசெண்டா 2022ல she has become துணை பொதுச் செயலாளர் கட்சிக்கு. அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக அவங்க குடும்பம் சார்ந்த நபர்களே திரும்ப பொறுப்புகளை நிர்வகிக்கிறதும் ஒரு பின்னடைவா இல்ல. அது ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தி தான். அது வந்து அந்த குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகமாக உண்டு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நபர்கள் அதிகமான முக்கியமான பதவியில் வரும்போது இயல்பாகவே திமுக தொண்டர்களும் மக்களும் முகஞ்சுளிக்கிறார்களும் உண்டு. ஆனா நான் என்ன சொல்றேன், இதற்கு பிறகு புதிதாக யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம பாக்குறது அவங்களுடைய கையில இருக்கு. இன்னொரு செய்தி என்னன்னா, திரு உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவர்கள் அவருக்கு முக்கியத்துவமா அண்ணன் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முகமாக அறியப்பட்டிருக்கிறார். அவருக்கு உரிய முக்கியத்துவத்தை நீங்க முதல்ல கொடுக்கும்போது இளைஞர்களோடு இன்றும் அதிகமாக இருக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ன சொல்றேன்னா, இப்பொழுது வந்து உங்களுக்கு கட்சியே வந்து நேரடியா சட்டமன்றத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவாக இல்லாத சூழலில் எதிர்கட்சி தலைவராகவே திரு உதயநிதி ஸ்டாலின் தான். இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு இணையான பிரதான எதிர்க்கட்சிங்கிறது இன்றைக்கும் தமிழக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் கூட வீச்சுடன் செயல்பட வேண்டும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்.
இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன். எம்எல்ஏ வெற்றி பெறவில்லை, அதற்காக வந்து கட்சி சோர்ந்துருச்சுலாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அனுபவம் என்பது வேறு, கட்சியை இன்னும் சிறப்பாக வழி நடத்துவார், அது வேறு. நான் சொல்லக்கூடியதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே நடந்த தவறுகளை சுட்டி காட்டுகின்ற போது அது குறித்து தலைமையோடு நேரடியாக அந்த கலைஞர் காலத்தை அந்த உரையாடல் நடக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, நிர்வாகிகள் அத்தனை பேரும் மாவட்டந்தோறும் நீங்க சொன்னீங்கல்ல, குறுநில மன்னர்களாகவே மாறி போயிருக்கிறார். அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கான நேரடியான வந்து ஒரு தலைமை ஆளுமை இல்லை. அதை உருவாக்க வேண்டும். இன்னொரு செய்தி என்னன்னா, இப்படியே வந்து கட்சி எதிர்கட்சி ஆயிடுச்சு, அதனால வந்து சோர்ந்து போயிரும், எதிர்கட்சி திரும்ப ஆளுங்கட்சியா வராதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க குறைச்சே சொல்லிட முடியாது. இதை விட மோசமான தோல்விகளை பெற்ற பொழுதெல்லாம் கூட வெற்றி பெற்றிருக்கிறது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேவை அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. மக்கள் முழுதாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தூக்கி எறிஞ்சிடல. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு வந்து கணிசமான தொகுதிகளோடு தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவர்கள் மீது அதிருப்தி இருக்கிறது, அதனால வந்து எதிர்கட்சியாக ஆயிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஆளுங்கட்சி ஆவதற்கு இது போன்ற கட்சியினுடைய இந்த மறுசீரமைப்பு ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாக இருந்தாலும் அது முழுமையாக அவர்களால் செயல்படுத்த முடியாது. அண்ணன் சொன்ன மாதிரி என்றைக்கு உங்களுக்கு பணம் சம்பந்தமான அந்த பிரச்சனை வந்து ஒரு பதவிக்கு வருகிறார்களோ அப்பொழுதே அந்த கட்சி வந்து அடிபட்டு போயிருது. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது நடக்குது. தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்து ஒரு கட்சி தோன்றும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே செய்த தவறுகளை அவர்கள் மீண்டும் மீண்டும் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது எழுச்சியோடு மீண்டு வர வேண்டும் என்றால், பழைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆக வேண்டும் என்றால், அவர்கள் தவறுகளை மட்டுமல்ல, இந்த மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கொடுப்பதை, அதாவது ஒரே ஆட்களுக்கு கொடுக்கறதை நிறுத்திட்டு தொடர்ந்து புதிய முகங்களுக்கு, நான் சொல்றது என்னன்னா, கட்சியில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க. அதே நேரத்தில் முழுமையா நாங்க வந்து ஜென்சிக்கு கொடுத்துறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே கட்சிக்காக உழைந்த 30-40 வயது உட்பட்டவங்க 50 அவங்களெல்லாம் நீங்க நிராகரிச்சிட முடியாது. இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அவர்கள் கூட்டணி கட்சிகளோடு இருந்தவர்கள் எல்லாம் விலகி போய்விட்ட சூழ்நிலையில் என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது பாரதிய ஜனதாவோட கூட கூட்டணி வைக்கலாங்கிறேன். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு சிறுபான்மையினர் நலன் குறித்து பேச வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் லீக் உட்பட அவர்கள் வந்து கேட்கக்கூடியவர்கள் வெளியில போயிட்டாங்க. அடுத்ததாக கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் எந்த மதச்சார்பற்ற அணி என்று கட்டமைத்தார்களோ அவர்களும் இல்லை. அப்படிங்கிற போது கலைஞர் காலத்திய, அதாவது தேர்தலுக்கு தகுந்த தகவமைப்புகளை ஏற்படுத்த வேண்டாம், குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று கலைஞர் கொண்டு வந்தார். அதை போல அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவோடு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அமல்படுத்தி அங்கு அவர்கள் கூட்டணியோடு இணைகின்ற பட்சத்தில் இன்னொரு முக்கியமான செய்தியை கூட சொல்லிடுறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேசிய தலைவராக உருவெடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அவர் மாநிலங்களவை எம்பியா கூட ஆகலாம், அங்கு மத்திய அமைச்சராக கூட ஆகலாம். மீண்டும் சட்டமன்றத்திற்கு வருவதை விட, நான் சொல்லுகின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து கிடையாது. நான் சொல்லுகின்ற ஆலோசனை, என்னை பொறுத்தவரை தேசிய தலைவராக திரு மு.க. ஸ்டாலின் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது அவருக்கு மத்திய அமைச்சராகும் போது தமிழ்நாட்டிற்கு இன்னும் கூட பல நல்ல திட்டங்களை கேட்டு பெற முடியும். பாரதிய ஜனதாவோடு எந்த காலத்திலும் எதிர்த்து கொண்டே இருப்போம் என்பது திமுகவின் நிலைப்பாடு அல்ல. ஏற்கனவே அதற்கு கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்குதா, அவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் கூட்டணி அமைச்சு ஒரு 3-4 அமைச்சர்களை வாங்கி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை. இதற்கு கட்சியில் எப்படி நீங்க மறுசீரமைப்பு செஞ்சீங்களோ இது போன்ற முடிவை எடுக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு ஆளுமையோடு மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, தொடர்ந்து பேசுவோம். திரு மோகன், சொல்லுங்க. மோகன் சார், நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் பாஜகவோடு கூட்டணி வைப்பது கூட மிக சரியான ஒரு முடிவாக இருக்கும் என்று ஜெயக்கண்ணன் அவர்கள் சொல்லி இருக்கிறார். உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய கட்சிகளோடு கூட்டணி அமைக்கும். இப்பொழுது தற்சமயம் காங்கிரஸோட கூட்டணி இல்லை. அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வந்து பிஜேபி தான். ஏன்னா எம்பிகள் அதிகமான எம்பிகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கு. அது மட்டுமல்ல, மத்தியில வந்து ஆட்சி செய்கின்றவர்களோடு நீங்க அவர்களோடு ஒன்று இருந்தால்தான், அவர்களோடு தொடர்ந்து பயணித்தால்தான் நமக்கு பெற வேண்டியதை மக்களுக்கு பெற வேண்டியதை நாம் பெற முடியும். அந்த அடிப்படை மோகன் சார் ஆட்சியில இருந்தப்ப மத்தியத்தோட இணக்கமா இருக்க தெரியலங்களா? இப்ப ஆட்சி இருந்ததுக்கு அப்புறம் இணக்கமா இருக்கணும். இப்பதான் அந்த ஞானோதயம் வந்துச்சுங்களா? மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி. மத்தியிலே யார் வேண்டும் இணக்கமாக இருந்தால்தான்
நீங்கள் மக்களுடைய நலன்களை பெற முடியும். அந்த அடிப்படையிலே சில கருத்துக்கள் சொல்லப்பட்டது. நீங்கள் வந்து இப்ப கூட்டணி என்று வருகின்ற பொழுது அந்த தேர்தலுக்காக அமைக்கப்படுகின்ற கூட்டணி தான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது இப்பொழுது வந்து காங்கிரஸ் இல்லை, எங்களை விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அவர்கள் டிவிகேயோடு ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ கூட்டணி இல்லாத திமுக பயணிக்க முடியாதுன்னு நீங்க கருத்துக்கு வந்துட்டீங்க. கூட்டணி இல்லாத தனித்து திமுக பயணிக்க முடியாது. அரசியலிலே கூட்டணி இல்லாத திமுகவால் தனியாக அரசியலை சந்திக்க முடியாது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். எந்த கட்சியாலையுமே சந்திக்க முடியாது. தற்போதைய அரசியல் சூழல் இருக்கிறது. அண்ணா திமுக கூட்டணி இல்லாத தற்போதைய அரசியல் சூழல் அவர் சொல்லிய கருத்துல பாருங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்க்கணும். நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில லீடரா இருக்கின்றவங்க எந்த கட்சியிலும் மாஸ் லீடர் இல்லை. அப்படி இருக்கின்ற போது கூட்டணி அடிப்படையில் தான் அவர்கள் வந்து வருவதற்கு வாய்ப்புள்ளதாக. ஸ்டாலின் மாஸ் லீடர் அடிப்படையில ஸ்டாலின் மாஸ் லீடர் இல்லைன்னு ஒத்துக்கிறேங்க, வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஸ்டாலின் மாஸ் லீடர் இல்லை என்பதை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள், வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். இப்ப எடப்பாடி ஆட்சியில் இருக்காரா? நான் கேக்குறேன். புதிதாக வருவதை வரவேற்று நாம் என்ன ரெக்டிபிகேஷன் பண்ணணும்னு பாக்கணும். அதை விட்டுட்டு குறை சொல்வதே நீங்க வந்து உங்க கட்சி மட்டும் வளருமா? உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கா? இப்ப முன்னெல்லாம் வந்து ஒரு கிளாமரை பேஸ் பண்ணி தான் கட்சி ஆட்சிக்கு வந்தது. எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் இது போன்ற இப்பொழுது வந்து டிவிக்கு ஒரு கிளாமர் அடிப்படையில வந்திருக்கிறாங்க. அதுல பாராட்டக்கூடியதுதான் அவருடைய. இப்போவே நீங்க சொல்லிடுவீங்களா அவங்க பேடா குட்னு? we have to give a time, மினிமம் டைம் 1 year தரணும். அவங்க ஆட்சி எப்படி இருக்கிறது, மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்ற நிலைப்பாடை எதிர்கட்சியாக இருக்கின்ற குற்றம் சாட்டுவதில் குற்றம் சாட்டி அவருடைய வந்து மக்களுக்கான பணிகளை அவர் நிறைவேற்றுவதற்கான முயற்சி நாம செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் எல்லா எதிர்கட்சிகளும் வந்து செயல்படணும். நீங்க செயல்படாம நாங்க வந்துடும் எப்படி வருவீங்க? அதையும் நம்ம பார்க்கணும். கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. இப்ப இருக்கின்ற டிவிகே கூட கூட்டணி அடிப்படையில் தானே இருக்கிறாங்க. சொல்லுங்க பாப்போம். அது ஏடிஎம்கேவாக இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியும். இல்ல, உண்மைதான். நீங்க சொல்வது முற்றுமுழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நீங்க டிஎம்கேல தொடர்ச்சியா பல ஆண்டு காலமாக பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டிஎம்கே சப்போர்ட்டரா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நீங்க சொல்லுங்க, கட்சியில எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்க வந்து தொண்டர்களையோ இல்ல கட்சியில் தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட தருணங்கள்லாம் எவ்வளவு காலமாக நீடித்து கொண்டிருக்கிறது? பல காலங்களாக பல ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஏனென்றால் ஒரு சில பேர் வந்து டாமினேட் பண்றாங்க அந்த கட்சியில. எந்த கட்சியாக இருந்தா அவங்க டாமினேட் பண்ணும்போது என்னதான் நீங்க கட்சிக்காக உழைச்சா கூட உங்களால மிதற முடியல. அது அடிப்படை காரணம். அதாவது மாவட்ட செயலாளருக்கு மோகன் சார், நீங்க கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி கோஷம் குரல் கொடுத்து கட்சியின் ஒரு முகமாக பல்வேறு தொலைக்காட்சிகளை நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நீங்க வழக்கறிஞரா இருக்கீங்க. ஒரு அரசு வழக்கறிஞரோ ஒரு பிளீடரோ அது போல எதனா உங்க கட்சி அங்கீகாரம் கொடுத்துட்டீங்களா? எனக்கு வருத்தமா இருக்குது. இல்ல கேளுங்க. 2011 நான் அரசு வழக்கறிஞராக இல்ல, அரசு வழக்கறிஞராக தான் இருந்தேன். நீங்க புரியாம பேசக்கூடாது. 2011 அந்த கட்சியில தலைமை பொறுப்பை கேட்டேன். அதான் அடிப்படை. நல்லா புரிஞ்சுக்கங்க. தலைமை பொறுப்பை கேட்கின்ற போது அங்க வந்து தலைமை பொறுப்பை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பதனால்தான் அவர்கள் நிராகரித்தார்கள். அந்த அடிப்படை தான் பார்க்கணும். நீங்க எல்லாருமே எல்லா கட்சியும் ஒரே மாதிரியா இயங்கும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அவர்களுடைய கொள்கை வேறு வெவ்வேறு திட்டங்கள் அடிப்படையில் தான் அவர்கள் வருகின்றார்கள். மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஆட்சிக்கு வருகிறார்கள், இல்லையா எதிர்கட்சியாக இருக்கின்றார்கள், இல்லையா கட்சியை பணியாற்றுகின்றார்கள். இதுதான் அடிப்படை. அதனால நீங்க வந்து குற்றம் சாட்டுவதை விட நீங்க என்ன நிறைவு கருத்தா பதிவு செய்யுங்க மோகன் சார். இப்பொழுது கட்சி டிஎம்கே முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த மறுசீரமைப்பு மறுசீராய்வு வந்து இந்த திட்டங்கள் வந்து அவர் கொடுக்கின்றப்பட்ட திட்டங்கள் வந்து புதியவர்களுக்கு, அதாவது இரண்டு முறை நின்றால் 3வது முறை இல்லை, 2 முறை வந்தால் போதும். அப்ப புதியவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் அதை முறையாக செய்யப்படுமா? அதை மாவட்ட செயலாளர் ஏற்றுக்கொள்வார்களா? அவர்கள் டாமினேஷன் இருக்குமா என்பதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதையெல்லாம் கலைஞ்ச பிறகுதான், அதுல கலைஞ்சாதான் அது உங்களுக்கு வந்து இந்த அவங்களை கொண்டு வந்த தீர்மானங்கள் நிலைப்பாட்டுக்கு வரும். அப்படி நிலைப்பாட்டுக்கு வருகின்ற போது
மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நன்றி நன்றி சார். தூத்துக்குடி செல்வம் சார், நீங்க சொல்லுங்க, தலைப்பை ஒட்டிய உங்களது நிறைவு கருத்து. திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட நெடுங்காலமாக ஒரு 10-15 ஆண்டு காலமாகவே தொண்டர்களிடத்திலே இருந்து விலகிவிட்டது. பொதுமக்களிடத்திலே ஏமாற்றி, இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்ன அந்த கேம்பெயின்ல கூட அன்றைய முதலமைச்சர் அவர்கள் வந்து புகார் பெட்டி வச்சு இதுல கரும்பு தோட்டத்துக்குள்ள சிமெண்ட்ல கான்கிரீட் தளம் போட்டு அவர் அங்க நடந்து இப்படி எல்லாம் ஏமாற்றி மக்கள் வாக்குகளை அறுவடை செய்துதான் ஆட்சிக்கு வந்தாரு. ஆனால் திமுகவினுடைய கட்டமைப்பு சிதைந்து அது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு மேல ஆயிட்டு. கலைஞர் இருக்கும் போதே கட்டமைப்புகள் எல்லாம் சிதைஞ்சு போச்சு. இப்ப இளைஞர்கள் அங்கே இல்லை. மக்களுடைய நம்பிக்கை, வெகுஜன மக்களுடைய நம்பிக்கையை திமுக முழுமையாக முழுவதுமாக இழந்து விட்டது. வேற வழி கிடையாது. அதனால திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தான் இந்த இவ்வளவு பெரிய தோல்விக்கு முழுமையான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின். அவர் கட்சியை சீரமைக்க அதை சீரமைக்கன்னு சொல்றதை விட்டுட்டு என்னுடைய மகன் என் மகன் தலைவரா இருப்பார், நான் வெளியே போயிடுறேன், அல்லது என் மருமகன் இனிமேல் வரமாட்டார், பெண் நிறுவனம் வராது. பெண் நிறுவனத்துக்கு அந்த கட்சிக்கு என்னமா சம்பந்தம்? அதிகார மையங்கள், இன்னொன்று குடும்ப அதிகார மையங்கள் எல்லாம் வந்து அவங்க முற்று முழுவதுமாக விளக்கணும், அது முடியாது. அதிகாரம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிர்வாக நடைமுறையே திரு மு.க. ஸ்டாலினுக்கு தெரியவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா 5 ஆண்டு காலம் இவர்கள் எங்க எது நடந்தாலும் இவருக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, திமுக என்பது தொடைத்தெறியப்பட்டு விட்டது, அண்ணா திமுக என்பது தொடைத்தெறியப்பட்டு விட்டது. 2 கட்சியுமே அடையாளங்களை தொலைத்து விட்டது. அதுக்கு பிறகு இப்போ திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. இவர்கள் செய்கிற தவறை சுட்டிக்காட்டுவதற்கு தகுதியான ஒரு தலைவர் வேண்டும். அந்த இடம் வெற்றிடமா இருக்கு. அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஆற்றலும் அறிவும் தகுதியும் உள்ள தலைவராக மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர், நான் அவரை சார்ந்தவர் என்பதற்காக சொல்லல, தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிர்வரிசையில இருக்கிற அந்த எதிர்வரிசை காலியா இருக்கு. அந்த காலியாக இருக்கிற அந்த இடத்தை அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஆற்றலும் தகுதி உள்ள தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா 3 மாசத்துக்குள்ள 20 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா திமுகவால் எத்தனை சீரமைப்புகளை கொண்டு வந்தாலும் சரி, அது திமுகவால் இன்னும் மீண்டும் வெற்றி பெற்றோ அல்லது எழுச்சி பெற்றோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்ட கட்சி திமுக. தமிழக நிரப்பக்கூடிய தகுதி அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான். ஓகே ஓகே சார், தலைப்பை ஒட்டி உங்களது நிறைவு கருத்து ஒருவரை. தலைப்பை ஒட்டி திமுக என்கின்ற கட்சி தொண்டர்களை எல்லாம் ஏமாத்துறாங்க, மக்களையும் ஏமாத்துறாங்க, தொண்டர்களையும் ஏமாத்துறாங்க. எப்படின்னா 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைச்ச உடனே இவர் முரசொலியில எழுதுறாரு கலைஞர். அப்ப நாஞ்சில் மனோகரன் எம்ஜிஆர் கூட இருக்கார். மந்திரக்கோள் மனோகரா அப்படின்னு ஒரு இதெல்லாம் போட்டு எழுதி இது பண்ணிட்டு இருக்கார். அதே நாஞ்சில் மனோகரன் வந்து திமுக வந்த உடனே முரசொலியில பார்த்து அவருடைய அந்த தமிழ் இதுல எல்லாம் கண்ணா இது மந்திரக்கோள் மனோகரா நீ நடிகர் கட்சிக்கு போய் எழுதி போட்டு பணம் வசூலிச்சார். முரசொலி நாளிதழ் மூலியமா ஒரு இதை பண்ணி கலைஞர் பணத்தை வசூலிச்சார். ஒவ்வொரு தொண்டனும் 100 கணக்குல பணத்தை கொடுத்து அந்த பணத்தினால்தான் அறிவாலயம் வந்திருக்குது. அதனால தொண்டர்கள்ல நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி, இந்த சட்டமன்ற தேர்தல்ல அடிப்படையா இருக்கக்கூடிய தொண்டர்கள் எவ்வளவு பேருக்கு டிக்கெட் கொடுத்தாங்க? இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தா ஜெயலலிதா அம்மையா இருக்க ரோட்ல காய்கறி போல ஒரு கீரை விற்கிற ஒரு அம்மாவுக்கு எம்எல்ஏ வச்சு அழகு பார்த்தாங்க. அது போல பல்வேறு இதை அடிக்கிட்டே போலாம். திமுக அது சாத்தியப்படுமா? நடக்கவே நடக்காது. எல்லாம் காசு தான், காசு பணம் துட்டு மணி இதுதான் எல்லாமே திமுக. இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் அஸ்தமனம் சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டது. இனிமே அது உதய சூரியனாக எழுவது கடினம் தான். நன்றி நன்றி சார். ஜெயகணன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து ஒருவரில். அதாவது ஏற்கனவே நடந்த தவறுகளை சரி செய்வது மட்டுமல்லாமல் குறிப்பாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள் இல்லையா, அதை வந்து சரியான முறையில் அண்ணன் சொன்ன மாதிரி 3 முறை
அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. 2 முறைனா 2 முறையே வைங்க. அதே மாதிரி வயது வந்து வரம்புகளை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். புதிதாக நீண்ட காலமாக வந்து சிறிய வயதிலிருந்தே உங்களுக்கு கட்சியில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துங்க. ஏன்னா அவங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த ஏஜ் ஃபேக்டர்ல வெளியில போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதனால அந்த இதையும் சரியான முறையில் கவனித்து, இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதை அவர் சரியான முறையில் பயன்படுத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வெற்றி உறுதிதான். நிச்சயமாக. நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்று உங்களது மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி சார். இணையம் வாயிலாக இணைந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மக்களை மீண்டும் விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.